நாள் கழிச்சு இன்றைக்கினாச்சும் ஒரு அரை மணி நேரம் போய் ஓட்டிகிட்டு வருவோம். இப்போ 6 ஓட்டிட்டு வந்தால் 4 நாள் ஆகுது. அங்கே கழட்டு மேலே கழட்டி விட்றலாமா, கீழே கழட்டி விட்றலாமா? ம், ஓகே ப்ரோ. அவ்வளோவே எதுவும் இல்லை. நேற்று பேஞ்ச மலைக்கு தான் ஒரு மணி நேரத்து வேலை இருக்குது. எல்லாம் சுற்றிக்கிட்டு நோண்டியா, அதனால் வீடியோவும் எதுவும் எடுக்கிறது வேலை இல்லை, ஓலவும் எதுவும் இல்லை. டீசல் எவ்வளோ ஆகுது? 1 மணி நேரம் ஓடுமா? அரை மணி நேரம்? சரி ப்ரோ, ஓகே நண்பா. ஒரு அரை மணி நேரம் வருமா, அதை மட்டும் ஓட்டிடலாம். ஒரு 1000 காசு கொடுத்தாங்கன்னா பேசிக்கலாம். வாமதி அப்படியே வா, நான் கிளம்பி கழட்டி விடலாம். அப்படியா ஏடா பிரவேஷ் கொஞ்சம் வா. இன்னும் கொஞ்சம் போலாம். ஏய் சாமி, நெவுளுக்கு போ. ஏய் நெவுளுக்கு போ. ஸ்ப்ரிங் கலப்ப. ஓட்டுற வேகத்தை பாரு, ட்ருக்குன்னு ஏகாமதே. இதை வந்து சத்து கூட மாட்டியும். நீ வா, போ வீட்டுக்கு போ. கொஞ்சம் மேலே போடா. போங்க, வச்சு மாற்றிக்கலாம். டேய் தூக்குடா டேய். அது எதை வேணாலும் ஒன்னாட்டாது. இறக்க தூக்க. எங்கே போகிற தெரியுதா? அந்த திடர் கடையிலேருந்து உள்ளே போனால் அப்படியே போயிட்டே இருக்குல்ல, போயிட்டு போ, நான் வரேன். இன்னைக்கு எதுவும் வேலை இல்லை ப்ரோ. சரி போகல, நோம்பி அப்படின்னா. சரி வாடா ஒரு போ, பார்த்துக்கலாம். டீசல் வேற கம்மியாக இருக்குது ப்ரோ. அரை மணி நேரம் ஓடுமாங்கனாங்கிறான். போ பார்த்துக்கலாம், என்ன ஆகி பேர போகுது. நானும் 2 நாளாக 2-3 இடத்துக்கு வசூலுக்கு போனோம் ப்ரோ. எதுவுமே காசு வரல. அந்த வந்துட்டே பூன்னு ஆரம்பிக்கிறாங்க அடிக்கிறாங்க. முடியல.
மெயின் ரோட்டில் கூட வேகமாக போயிடலாம் ப்ரோ. இது மாதிரி ரோட்டெல்லாம் வந்து அந்த ட்ரக்கெல்லாம் வந்து ஒரு 10-15 கிலோமீட்டர். ரெண்டு சாலை ஐ பஸ்லேயே ஓட்டலாம்டா.
மேலாலே பிடிக்கலாம், இன்னும் மேலால் பிடி. அப்படியே பிடி. மேட்டுக்காடை பொறுத்தவரைலாம் மேலால் பிடிச்சாவே போதும். கைகாடு பாட்டுற மட்டும்தான். மேட்டுக்காடில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு விட்டு அது பாட்டில் உட்காந்துட்டு அது பாட்டில் போயிட்டே இருக்கும். இது ஒவ்வொரு காடும் இப்படி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிடந்த மாதிரியா மேட்டுக்காட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப கலந்து போயிடுவோம். ஒரு லிமிட்டாக வச்சுட்ருந்தோம், வண்டி லோட் ஆகாத மாதிரி வச்சு விட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்கலாம். பொழுதுனையும் நோண்டி இருந்தால் எத்தனை காடு நோண்டுவேன். மேட்டுக்காடெல்லாம் கடலப்பருப்பு போடுறது மட்டும்தானே, அதனால் இந்தளவுக்கு ஓட்டணும்னாவே சூப்பராக இருக்கும். 2வது ஆளுக்கு அருமையாக மண் பிடிக்கலாம். இது மட்டும் நல்லா ஓரமாக அந்த கழுவிட்டு வண்டா ஏற்றி பிடிக்கலாம். அவ்வளோதான். திறப்புறதுலேருந்து எல்லாமே வாட்டம் இருக்கணும். இந்த வாட்டம்னா பத்தாது, இன்னும் வாட்டமாக கொண்டு வரணும் வண்டி திறப்புறதுக்கு. அப்போ தான் வண்டி லோடெல்லாம் ஓட முடியும். டீசலில் ஒரு 100 மில்லி மிச்சம் பண்ண முடியும். இன்னும் சின்ன நுணுக்கமான வேலை தான் இதெல்லாம். நீ தான் இனிமேல் கற்றுக்கணும். பிரேக் மேலே கால் வைக்காத அளவு ஓட்டி பழகணும். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது இருக்கும். பாட்டில் வச்சு விட்டா பாட்டில் பூவாட்டம் போயிட்டே இருக்கும். ஓகேன்பா. இது மாதிரி ஒரு வயல் வந்து சூனியாக இருந்துச்சுன்னா வந்து ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக. ஏன்னா ரிவேர்ஸ் எடுத்து போடணுன்னு வச்சுக்காங்களேன். மித்தபடியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. இது மாதிரி சூனி வயல்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பு ஓட்டுறதுலாம் வச்சுக்காங்களேன். நீ வேலை எதுவுமே இல்லை ப்ரோ. அதனால் வந்து கோகுல எதிர்ச்சியாக வந்து மாட்டினா ஐயூரில் வேறு நோம்பி போட்டிருக்குறாங்க. ஸோ அதனால் சரி வரையடா போகலாம் சத்துக்கூடி வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு. சரிண்ணா வாண்ணா போகலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு வயலும் ஓட்டி விட்டு போகிறேன்னு இருக்கிறான். அப்புறம் அந்த நம்ம ஒரு 2-3 மணி நேரம் வரும் ப்ரோ. அதை அப்படியே நம்ம முள்ள ஓட்டலாம். பேஞ்சா ஒரே முட்டா மழை பெய்யுது இல்லையா. இப்போ பாருங்க என்ன வெயில் அடிக்குது. கொஞ்சம் மோடம் தான் போடுறத. எதுக்கு தான் இப்படி வெயில் காசுன்னு தான் தெரில. வெயிலில் நிற்க முடியல. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா I-Firstல் தான் ப்ரோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன். I-Firstல் 1400 RPM ஃப்ரண்ட் கலப்பை. இது எங்கள் ஊரில் எவ்வளோ வாங்குறோம்னா 1100 ரூபா வாங்குகிறோம். என்ன அந்த கோவில் வந்து அந்த ஓரம் போய் பிரேக் அடிக்காத நம்ம திருப்பி பழக மாட்டேங்கிறோம். அதுதான் பிடிக்காத விஷயமா இருக்குது. கொஞ்சம் ஓரம்லாம் போய் பிரேக் அடிக்காத முடிஞ்சளவுக்கு மாட்டமாக எடுத்து ஓட்டி பழகணும்னா இன்னொரு 100 மில்லி டீசல் கம்மியாக குடிக்கும். எங்கே ரொட்டேட்டரும் அப்படி தான் ஓட்டுறான், கலப்பையும் அப்படி தான் ஓட்டுறான். அதெல்லாம் ஓட்ட தான் ட்ரைனிங் ஆகும். நீ இப்பயே ஒரு 1.5 வருஷமாக ஓட்டிட்டு இருக்கிறான், இன்னும் ட்ரைனிங் ஆகலை. பெரியவங்களே ஒரு சில இடத்துல வந்து பிரேக் அடிக்காது இன்னும் ஓட்டுற ஆளுங்க யாரும் இல்லை ப்ரோ. நிறையா பேர் பிரேக் அடிச்சு தான் ஓட்டுறாங்க. ஓட்ட பழகிக்குவேன். இதுக்கு மேலே நான் என்ன தான் சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ட்ரிக்ஸ் இருக்குதா இதை வந்து கரெக்டாக நேக்காக ஓட்டுறதுக்கு? இல்லை ப்ரோ இப்படி சொல்லி கொடுங்க நேக்காக ஓட்டுவாங்க அப்படின்னு ஏதாச்சும் சான்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. எதை ட்ரை பண்ணலாம். பிரேக் அடிக்காத ஓட்டி பழகுவானுங்களா அப்படின்னு ஏதாச்சும் சான்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பிரேக் மேலே காலை வைக்காத, ஸ்டேரிங் ஃபுல்லாக கட் பண்ணி இழுத்து பிடிக்காமல் ஓட்டினீங்கன்னா மைலேஜ் பிரமாதமாக இருக்கும். ஓகேவா? எந்த இப்போ ஜாண்டியர் ஆகட்டும், மகேந்திரா ஆகட்டும், MF ஆகட்டும், சோனாலிக்கு ஆகட்டும், சுராஜ் ஆகட்டும், எந்த வண்டியாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் பிரேக் மேலே அப்ளை பண்ணாத டர்னிங்கெல்லாம் எடுத்து பழகிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ 4 லிட்டர் குடிக்கிறேன்னா இன்னொரு 50 ml 100 ml கம்மியாக தான் குடிக்கும். பிரேக் அடிச்சோம்னாவே ஃபுல் லோடு வந்து ஒரு வீலுக்கு போகும். அப்போ வந்து இன்ஜின் நமக்கு தெரியாது, ஆனால் இன்ஜின் வந்து லைட்டாக திணறும். அதே மாதிரி ஸ்டேரிங்கும் வந்து இழுத்து பிடிச்சோம்னா ஒரு பக்கம் இடித்து பிடிச்சோம்னா அதுலேயும் லைட்டாக இன்ஜின் திணறும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ஜின் வந்து ஃப்ரீயாக ஓடுறது, டீசல் சேவ் பண்ணுறதுக்கோசரம் கூட இருக்கிற ஒரு பெனிஃபிட் தெரியுமா. அதனால் இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே நல்லாயிருக்கும். அப்புறம் அவ்வளோதான் ப்ரோ. உங்கள் ஊரெலாம் மழையா? ஏதோ ஃபீல்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சா? எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபீல்டு. மேட்டுக்காடு இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஃபீல்டு ஃபஸ்ட்டு கடன். கை மேலே காசு கிடையாது, கடங்கட்டு தான். ஓப்பா இது வந்து ஓட்டி 2வது உழவு ஓட்டி திரும்பியும் பருப்பு போட்டு முடித்து ஓட்டி தான்
காசு கொடுப்பாங்க, அண்ணன் மட்டும் காசு தர மாட்டாங்க. கடலப்பருப்பு போட்டு முடியணும், அப்போ தான் காசு வரும். அண்ணன் மட்டும் டீசல் அடிச்சுட்டு ஓட்டி தான் ஆகணும். ஆனால் காசு வைக்காடு பட்டுற மாதிரிலாம் இல்லை ப்ரோ. இதெல்லாம் வந்து ஓட்டி அது எல்லாமே முடித்தா கடைசியாக பருப்பு போட்டு ஒரு 10 நாளில் காசு கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்காங்களா. பாருங்க, இதில் கொஞ்சம் சொட்டை நின்று போச்சு. இந்த ஃபுல் வயல் எடுக்காத இவளோட மட்டும் திருப்பி எடுத்துக்கிட்டாப்புல. இதெல்லாம் ஓரளவுக்கு ட்ரைனிங் ஆகி வந்துட்டான் ப்ரோ. இந்த மூளை முடுக்கு திறப்புறது, இந்த டைமிங்கு, இதெல்லாம் தான் இன்னும் கொஞ்சம் வரணும். டைமிங் எடுக்கிறது, இதெல்லாம் எந்தெந்த காட்டுக்கு எப்படி ஓட்டினா டைமிங் எடுக்கலாம், தண்ணி பாயிற காட்டுக்கு எப்படி ஓட்டணும், தண்ணி இல்லாத காட்டுக்கு எப்படி ஓட்டணும், இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஓட்டணும் கொஞ்சம் நாள் ஆனால் தான் ப்ரோ தெரிஞ்சுக்குவோம். சரி, 4 வீல் டிரைவ் தான் எடுத்துகிட்டு வரலான்னு ஐடியா பண்ணணும். 4 வீல் டிரைவ் எடுத்துகிட்டு வந்தோம்னா வெயிலில் மண்டை காஞ்சி போயிருந்தா சாமி, எப்படியும் 4-5 மணி நேரம் ஓடும். அதனால தான் 4 வீல் டிரைவ்லாம் செட் ஆகாது, 2 வீல் டிரைவ் எடுத்து வந்துடலாம். 515 ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன டீசல் கொஞ்சம் சேர்த்தி போவோம், அதோட இது ஒரு 4 லிட்டர் சேர்த்தி தான் போவோம். சரி, அதெல்லாம் பார்த்தா ஆகாது. வெயிலில் யார் ஓட்டுறது? 1 மணி நேரம் 1/2 மணி நேரமாக இருந்தால் பரவாயில்ல, இவ்வளோ நேரம் யார் ஓட்டுறதுன்னு தான் இந்த வண்டி எடுத்தான்ட்டுன்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோதான், ஒரு சால் கேள் தெளிப்பிட்டான், அவ்வளோதான். 2வது சால் ஓட்டினா வேலை முடிஞ்சது நண்பா. வண்டி சத்தம் கேட்குதா இல்லையா தெரில உங்களுக்கு. ஆனால் ஐபஸ்ட்டு தான், லோ தேடலாம் கிடையாது, ஐபஸ்ட்டு தான். ஆனால் உங்கள் ஏரியாவில் வந்து ஸ்ப்ரிங் கலப்பை மேட்டுக்காடெல்லாம் வந்து ஐபஸ்ட்டில் ஓட்டுறீங்களா இல்லை லோ டாப்பா இல்லை ஐ7 கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கள். ஏன்னா இந்த 2 கியருமே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேட்டுக்காடை பொறுத்த வரலாம் ஐபஸ்ட்டு மட்டும்தான், வேறு எந்த கியருமே யூஸ் பண்ண மாட்டோம். இது ஒரே கியர் தான், ஐபஸ்ட்டில் மட்டும்தான் ஓட்டுவோம். இது ஓட்டினா தான் வந்து வண்டி சலுசலுன்னு போகும். லோ தேர்லாம் போட்டோம்னா வச்சுக்காங்க, வண்டி என்னமோ மொல்ல போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஐபஸ்ட்டில் ஓட்டினா தான் காடு கொஞ்சம் கிரிக்கெட்டுன்னு மூயும், உழவும் பர்ஃபெக்டாக இருக்கும். மேட்டுக்காடு ஓட்டுறவங்க அதை தான் எதிர்பார்ப்பாங்க. இல்லைனா வந்து எல்லா வண்டிக்காரும் மேக்ஸிமம் எங்கள் ஏரியாவிலலாம் பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐபஸ்ட்டில் தான் ஓட்டுவாங்க. ஸோ அதனால் வந்து மேட்டுக்காடை பொறுத்தவரைலாம் ஐபஸ்ட்டில் ஓட்டினா தான் நாங்கள் டைம் எடுக்க முடியும்னு வச்சுக்காங்களேன். லோ தேடை போட்டோம்னா வந்து டைம் ஆகி போயிடும். பார்ட்டி வந்து மூளை பள்ளமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் ப்ரோ மூளையெல்லாம் எடுப்போம். மூளைக்கு மண் தள்ளுவோம், அந்த பள்ளத்தை வந்து ஏற்றுவோம். பார்ட்டி வந்து எதுவுமே கேட்கலாம், நாங்கள் மூளைக்கெல்லாம் எதுவும் மண் தள்ள மாட்டோம் நண்பா. இல்லைன்னா வச்சுக்காங்க, ஏன்னா போன வருஷத்தோடு இந்த வருஷம் 10 நிமிஷம் சேர்த்து ஓடி இருக்குது, போன வருஷம் ஓடின டைம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா போன வருஷம் ஓடின டைம் மட்டுமே அதுக்கு தகுந்த மாதிரி அதே அளவு வச்சு தான் ஓட்டுவோம். இல்லைப்பா மூளை பள்ளமாக இருக்குதுன்னா, இல்லைங்கண்ணா மூளையெல்லாம் மண் தள்ளினா ஒரு 10 நிமிஷம் சேர்த்து ஓடுங்கண்ணா, பரவாயில்லனா தள்ளுறேன், இல்லைனா நீங்கள் ஆள் வச்சு கூட கொட்டிக்காங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம். இது இந்த கலப்பையில் எல்லா வயலும் மேக்ஸிமம் தள்ளுவோம், சொல்லாதவங்களுக்கு தள்ள மாட்டோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூளையில் இறங்கி நின்னா என்னமோ ஆளே மறைஞ்சு போகிற அளவுக்கு பள்ளமாக இருக்குன்னு வச்சுக்காங்களா, அவ்வளோ இருக்குது. நான் ஓட்டுற ஃபைல்டு இருக்குது அது மாதிரி. அதுங்காட்டி பில்லு மாட்டிக்கிச்சான், இறங்கி போய் எடுக்க போயிட்டார். இந்த ஸ்ப்ரிங் கலப்பை ஓட்டுற நண்பர்களுக்கு இது நல்லா அனுபவிச்சுருப்பீங்க. இந்த பட்டை திருப்பி போடுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாச்சும் மாட்டினா கூட அப்படியே கீழே இறங்கிடும். ஒரு சைடு தேஞ்சு போச்சுன்னு மறு சைடு திருப்பி போட்டீங்கன்னா அந்த பட்டையோட மேலக்குதில் வாய் அதில் போய் பில்லு ஏறி உள்ளே உக்காந்துக்கும். அது கலப்பையை தூக்கி ஆட்டினீங்கனாலும் விழுவாது, என்ன பண்ணினாலும் விழுவாது. கீழே இறங்கி அதை பிடுங்கி எறிஞ்சிங்கன்னா தான் சுத்தமாகும். இது ஒவ்வொருத்தருக்கு அது இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி எத்தனை நண்பர்கள் இருக்கிறீங்களோ அதெல்லாம் கம்மியில் சொல்லுங்கள். ஏன்னா நான்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். நல்லா ஓட்டிகிட்டு உக்காந்து கரெக்டாக நாமளும் தூக்கி ஓட்டி பார்ப்பேன், அப்பயும் அந்த பில்லு கொட்டவே கொட்டாது. கடைசியாக அதை இறங்கி பிடுங்கி 8 இன்ச்சு வாட்டி ஓட்டினா தான் உழவே திருப்தியாக இருக்கும். அந்த வஞ்சி வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வஞ்சி வந்து நெட்டாக இருக்கிறதெல்லாம் அந்த பில்லு மாட்டிக்கிச்சுன்னா எல்லாம் பட்டையாக அடிச்சுட்டு வரும், உழவே ஓட்டாத மாதிரி தெரியும். நிறையா இந்த ஸ்ப்ரிங் கலப்பு வச்சுக்கிற நண்பர்கள்லாம் கண்டிப்பாக இதை வந்து அவதிப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடிக்கிற வெயிலுக்கு எத்தனை நாள் கழிச்சு மழை வருதுன்னு தெரில நண்பா. உங்கள் ஊரெல்லாம் எப்படி வெயில்? முந்தா நேற்று மழை வந்துச்சு, நேற்று யாருமே ஓட்ட கூப்பிடல. அப்புறம் இன்றைக்கி தான் கூப்பிட்ருக்குறாங்க. ஒரு இது 1 காடு, இன்னும் 2-3 காடு. சரி கோவில் வாடா, நீ இந்த ஒரு வயலும் ஓட்டிட்டு கூட நான் அப்படியே போய் பங்கில் போய் டீசல் அடிச்சுட்டு வேறு காடு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரி, இந்த ஒரு வயல் அவ்வளோதான் ஓட்டிவிட்டேன். இன்னொரு 10 நிமிஷம் ப்ரோ இவ்வளோட ஓட்டிவிட்டான், இன்னும் இவ்வளோ தான் இருக்குது. ஓட்டிட்டா வேலை முடிஞ்சுது. ஆனால் ப்ரோ 1.5 வருஷமாக கோவில் ஓட்டுறான். ஓட்டுற நேரம் பார்த்தீங்களா?
இந்த உழவு மட்டும் இன்னும் நேராக பிடிச்சி ஓட்டவே மாட்டேங்கிறான். ஒரு ரோட்டு ஓரம், ஒரு என்கட்சி ஓரமோ ரோட்டு ஓரமோ ஒரு 4 பேர் ஒரு ஊர் ஓரமாக 4 பேர் பார்வைக்கு படுதில்ல, அந்த ஃபீல்டெல்லாம் ஓட்டும் போது மேக்ஸிமம் நீட்டாக ஓட்டணும் ப்ரோ. பார்க்கும் போது வர்றா உழவு பர்ஃபெக்டாக பரமாதமாக ஓட்டுக்கிறான், நீட்டாக ஓட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். நம்ம கோவில் என்னடானா இந்த நல்ல பாம்பு குட்டி நெளிஞ்சு ஓடுற மாதிரி 1008 பெண்டாக ஓட்டி வச்சுருக்கிறான். நேராக பிடிச்சி ஓட்டுறா, வரமாட்டேங்குதுண்ணா நேரா அப்படிங்கிறான். என்னைக்கிடா நேராக வர்றது? பார்த்தா நேராக வர மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்தான ஒரு நெலியா அந்தான ஒரு நெலி, குண்டக்க மண்டக்க 1008 நெலி. இதில் வேறு பில்லு வேறு குட்டான் வேறு மாட்டிக்குது. அதில் வேறு 10 ரைட்டர் பேச போகிறான் வர்றான், கடுப்பேற்றுது மயிலாடுங்கிறான். ஆனால் மேட்டுக்காட்டை பொறுத்தவரையிலும் நண்பா அப்படியே ஓட்டுறதுக்கு அப்படியே ஈஸியாக இருக்கும். ஒரு லெவல் மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஹைட்ரோலிக் வச்சு விட்டிங்கன்னா அது பாட்டில் பூச்சாட்டம் எந்த பிரச்சனையும் இல்லாத வண்டி ரன்னிங்கில் இருக்கும். பொழுது நீங்கள் நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, வச்சு விட்டிங்கன்னா அது பாட்டில் பூச்சாட்டம் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்காங்களேன். என்ன ஸ்ப்ரிங் கலப்பையை பொறுத்தவரையிலும் ஒரு கல்லுக்காடு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம்போட இது பட்டை நிமிருங்கிற மேக்ஸிமம் பிரச்சனை வராது. இதே ஆம்பு கலப்பையில் ஓட்டினீங்கன்னா வச்சுக்கோங்க, அது பொழுதுனிக்கும் பட்டை கட்டாகும், பட்டை நிம்மரவும், பெரிய தலைவலி பண்ணும். இதில் வந்து அந்த பிரச்சனை இல்லை, மேக்ஸிமம் தாக்கு பிடிக்கும். முடியாத பட்சத்துக்கு தான் என்ன பண்ணோம், பட்டை நிமிந்து போயிடும், இல்லைன்னா ஸ்ப்ரிங் கட்டாகி போயிடும். அதே இது மாதிரி எங்களுது மாதிரி கலப்பை வந்து பிளேட்டு நீட்டமாக கொடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணி நீட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா கருப்புத்து கிடக்கும். ஆம்பும் சீக்கிரம் பெண்டாகாது, ஸ்ப்ரிங்கும் அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. மேட்டுக்காட்டுக்கு இதே கலப்பையை கொண்டு போய் வயக்காட்டில் வந்து களிமண் ஃபீல்டு ப்ரோ, நாங்கள் அதுக்கு ஓட்டத்துக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா போட்டால் வருஷத்துக்கு ஸ்ப்ரிங் கட் ஆகாது ப்ரோ. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு ஸ்ப்ரிங் கட் ஆகிறது தலைவலியாக போயிடும். அதனால் மேட்டுக்காடு ஓட்டுறீங்க போடுங்க. அப்புறம் ஓகே நண்பா, இந்த வருஷம் கடலப்பருப்பெல்லாம் எந்தெந்த ஏரியாவில் போடுவீங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஏரியாவில் வெளியூர் வண்டி வருமா, உள்ளூர்லேயே வண்டி இருக்குதா, ஏதோ உங்கள் ஊர் சைடு வந்தால் ஓட்டலாமா, என்ன கமெண்ட் சொல்லுங்கள் நண்பா. எப்படியும் இந்த மாதம் சித்திரை வைகாசி வரலாம் எங்கள் ஏரியா ஓடும். அதுக்கு மேலே வைகாசி ஆனி ஆடி அந்த மாதத்தில் வந்து எங்கள் ஏரியாவில் ஃபீல்டு கிடையாது. கொஞ்சம் அந்த மாதத்தில் இப்போ ஆவணி ஆடி இந்த மாதத்தில் உங்கள் ஏரியாவில் ஃபீல்டு ஓடுற மாதிரி இருந்தால் வெளியூர் வண்டி வருது ப்ரோ வாங்க ப்ரோன்னு சொல்லுங்கள். ஏதோ நம்ம செட்டுங்கெல்லாம் வந்து ஃபீல்டு செட்டாக வச்சுன்னா வந்து ஓட்டுட்டோம் நண்பா. நிறையா பேர் கேட்டிருக்குறாங்க, நீ சேனலில் சொல்லு ஃபீல்டு ஏதாச்சும் ஏரியா பக்கம் இருக்குதான்னு பார்த்துக்கலாம், இருந்தால் சொல்லிட்டோம், எதை போனால் எதை 10 கை செலவுக்கு ஆகுமா அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. வெளியூர் வண்டி உங்கள் ஊர் பக்கம்லாம் என்ன ஊர் வண்டி வருது, சேலம் வண்டி வருதா, ஈரோடு வண்டி வருதா, நாமக்கல் வண்டி வருதா, என்னென்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. நாங்களும் டைம் இருந்தால் கண்டிப்பாக எங்கள் சைடு ஃபீல்டு முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வரோம். நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து நம்ம வீடியோ பார்க்குற இன்னொரு கடலப்பருப்பு போடுற வண்டிக்காரர் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நிறைய பேர் நம்ம கமெண்ட் ரீட் பண்ணவங்க கண்டிப்பாக பார்க்காதெல்லாம் இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கும் இது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கட்டும், நாமளும் ஒரு நல்லது செஞ்ச மாதிரி இருக்கட்டும்ல. ஓகேவா? அதனால் எங்கள் ஏரியாவில் ஃபீல்டு இருக்கிறப்போ எங்கள் ஏரியாவில் கடலப்பருப்பு பொட்டி கம்மி தான், வெளியூர்காரர் அதிகமாக வருவாங்க அப்படின்னா அவங்க கமெண்டில் எனக்கு கீழே ரிப்ளை கொடுங்க. நான் எந்தெந்த ஏரியா வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். மேக்ஸிமம் நாங்களாம் போனோம்னா இந்த கிருஷ்ணகிரி, இந்த மத்தூர், குடியாத்தம், ஆம்பூர், குர்ராஜிபாளையம், அலங்காயம், இந்த ஏரியா பக்கம் தான் ப்ரோ நாங்கள் அதிகமாக போயிருக்கிறோம். வேறு ஏதாச்சும் ஏரியா இருந்தால் சொல்லுங்கள். இந்த ஏரியாவிலையும் இந்த ஐட்டம் மழை எப்படி இருக்குது, எல்லாம் வந்து கடலப்பருப்பு தான் போடுறீங்களா இல்லை எல்லாம் தண்ணி எல்லாமே மாறிட்டேலாம், மழை பெஞ்சிருக்குதா என்னன்னு எல்லாம் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, தெரிஞ்சுக்கலாம். எங்கே மானம் கரெக்டாக மழை பெஞ்சால் தானே, பேஞ்சா ஒரே முட்டா பெய்யுது, இல்லைனா பேயவே மாட்டேங்குது. இந்த மானத்தை என்ன பண்ணுறதுனே தெரில நண்பா. ஏதோ இந்த வருஷம் மழை இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பஞ்சாங்கத்தில்.
அப்புறம் மானை என்ன கண்டிஷனில் பேயாதுங்கிறது தெரியலை, பார்க்கலாம். உங்கள் ஊருக்கெல்லாம் எவ்வளோ மழை இருக்கும், உழவு மழை இருக்குமா, சும்மா காற்று விட்டும் வந்துட்டு போயிடுச்சா, ஏன்னா அதையும் சொல்லுங்கள். சரி, எங்களுக்கு தெரிஞ்ச வரல எங்கள் ஊரை சுற்றி மழை பெய்யுது. இப்போ எங்கள் வட்டத்தில் மழை இல்லை. இதை வந்து ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு அந்தானே கேட்டால் வந்து மழை ஒரு வள மழைங்கிறாங்க. எங்களுக்கு என்னன்னா 5-6 வலிஞ்சோடு தான் பேஞ்சிருக்குது. பக்கத்து ஊரில் பெய்யுது, இங்கே பெய்யல. நாங்கள் என்ன தான் பண்ணுறது? சரி, பேரமானதை குறை சொல்ல முடியாது. பேயிட்டோம். பேஞ்சால் தான் இனிமேல் 10-5 வருமானம். பேஞ்சால் கனமழையே ஒரு 2 வள மழை பேஞ்சுதுன்னா பரவாயில்ல. இப்போ பேஞ்சிக்கிற மழை கரெக்டாக ஒரு 1/2 அடி மண்ணு தான் ப்ரோ ஊறி இருக்குது. அதுக்கு மேலே மண்ணே ஊரில் பெரிய ஒரு 1/2 அடி தான் ஊறிக்குது. ஒரு குச்சி ஒன்று இருக்குது, அது டாப்புக்குள்ள மற்றும்னு சொல்லி அந்த தள்ளி போகிறான். அந்த மாதிரி குச்சியில் விட்டோம்னா வச்சுக்கோங்க, அதை இங்கே தெரியுதா உங்களுக்கு, வீடியோவில் தெரியுதா இல்லையா தெரியல. இந்த குச்சியில் விட்றதெல்லாம் பிரச்சனை இல்லை நண்பா. இங்கே வரும், இந்த குச்சி தெரியுதா, இந்த குச்சி இப்படி வந்து வண்டி ஓரமாக விடும்போது இந்த குச்சி கரெக்டாக டாப்புக்குள்ளே போய் ஏறும் இந்த குச்சி. அதனால தான் வந்து அவன் பிரேக் அடித்து இதை வெளியில் வர மாதிரி விட்டு 2 அடி காட்டுக்குள்ளே தள்ளியே ஓட்டுறான். இது மாதிரி குச்சி பண்ணுறது தான் டிரைவர்ஸு கண்ணை போட்டு தள்ளி போடுறது, இல்லைன்னா ஏதோ தலையில் காயாகி போயிடுறது, இது மாதிரி வேலைலாம் நடக்கிறது இந்த குச்சி. இது மாதிரி தென்னை மட்டையை வந்து ஒழுங்காக வெட்டாத விடுறது, இது மாதிரி குச்சியை வெட்டாத விடுறது, இது மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணுறதால தான் பெரிய ரிஸ்க் ஆகி போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வேறு இந்த ஓரமாக நின்றுட்டு இருந்துட்டேன், எல்லாம் ஃபுல்லு இரும்பாக கடிக்குது. ஐயோ, ஓகே நண்பா, இந்த நான் 2 சுற்று தான் இருக்குது, ஓட்டுனா இந்த வேலை முடிஞ்சுது. ஆக்சுவலி நாளைக்கு ஏதாவது ஆயில் சர்வீஸ் பண்ணலான்னுக்கிறேன். சப்போஸ் ஆயில் சர்வீஸ் பண்ணோன்னா நான் நாளைக்கு வர வீடியோ ஆயில் சர்வீஸ் வீடியோ தான் இருக்கும். இருக்கம்டா, கட் பண்ணி எடுக்கிறான் பாருங்க. இப்படி கட் பண்ணி ஊத்தலை எடுக்கிறத விட்டுட்டு அதை சுற்றுலே கட் பண்ணி எடுக்கிறத. கரெக்டாக அந்த வயலில் 35 நிமிஷம் ஓடும். கரெக்டாக அந்த டைம் தான் எடுப்பானாட்டுக்குது. அவள் தான் முடிஞ்சது. காட்டுக்காரர் வந்து எல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு போகிறோம், ஒரு சுற்று ஓட்டி நிறுத்திவிடும் தம்பி, வெளியே வந்துடுங்க அப்படின்ட்டாரு. அதனால் வந்து அது எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த ஓரம் ஒரு சுற்று ஓட்டிட்டு உள்ள வந்து வெளியே வாங்கிறது என்ன பர்பஸுக்கு சொல்கிறான்னு தெரில. அது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. எதனால் ஓட்டி முடிச்சுட்டு எல்லாம் 2 சால் திருப்பும்போது எல்லாம் கலங்கி போயிடும். அப்படி இருந்து எதுக்கு 2 சால் ஓரம் ஒரு சுற்று கேட்குறாங்கன்னு தெரியல. உங்கள் பாட்டி இது மாதிரி கேட்பாங்களா என்னன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அப்படியே ஓரமாக போய் அப்படியே ஓரம் போய் வெளியே வந்தால் வேலை முடிஞ்சுது. ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. வெளியே வராரு, கோவிலில் அத்தை பிள்ளைங்களை பார்க்க போகிறாங்கண்ணா. அதனால் இனிமேல் நாம் போய் ஓட்டிக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பாய், டேக்கர் மிஸ்வா. போதும்.